ஹலோ விடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்போ இருக்கு பார்த்தீங்களா, இங்க உள்ள கருமை, முட்டியில உள்ள கருமை, அப்புறம் இந்த இடத்துல இங்கெல்லாம் இருக்கிற அந்த கருமையை வந்து ரொம்பவே டார்க்கா இருக்கும். அது என்ன பண்ணாலுமே வந்து நிறைய பேருக்கு கிளியர் ஆகாது. ஃபேஸும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, இங்கெல்லாம் நல்லா ஒரு பிரைட்னிங்கா இருக்கும். ஆனா இந்த இடம், இந்த எல்போ, முட்டி இந்த இடத்துல எல்லாம் வந்து ரொம்பவே டார்க்கா இருக்கும். அந்த டார்க்னஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த பேக்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டார்க்னஸ்லாம் ரிமூவ் ஆகி உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு கிளியரா இருக்கும். உங்களோட இங்க இருக்கிற ஸ்கின் டோனும் இந்த முட்டியில இருக்கிற ஸ்கின் டோனுமே வந்து நல்லாவே ஈவனாகவும் மாற ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பேக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்ப பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம எல்போன்ஸில் உள்ள கருமையை ரிமூவ் பண்ணக்கூடிய பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கோங்க. அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடரும் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோடா உப்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோங்களா அந்த சோடா, அது வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை எலுமிச்சை பழத்தை இது கூட பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த எலுமிச்சை பழம் பிழியும் போது வந்து நல்லா நுரையா வரும். அந்த நுரை வரணும், அந்த அளவுக்கு வந்து எலுமிச்சத்தோட சாறு வந்து அதுல வந்து இருக்கணும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அரை எலுமிச்சம்பழத்தை அப்படியே இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, அதை தூக்கி போட்டுற வேண்டாம், அதையும் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை வச்சுதான் நம்ம வந்து நம்ம ஸ்கின்ல வந்து இந்த பேக்கை அப்ளை பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மிக்ஸ் பண்ண ஒரு நுரை டைப்பும் வந்து வரும். இந்த நுரையோட அப்படியே எடுத்து தான் நம்ம ஹேண்ட்ல வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ நம்மளுக்கு பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட எல்போல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பேக்குக்கு மொத்தமே 4 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். இந்த 4 இன்க்ரீடியன்ட்மே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருப்போம். காஃபி பவுடர் வந்து இன்ஸ்டன்டாகவே உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்ல உள்ள அந்த ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து ரைஸ் ஃபிளார் வந்து ஆட் பண்ணிருப்போம். அங்க இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து கிளியராகவும் ஈவனாகவும் அந்த பிக்மெண்டேஷனை வந்து ரிடியூஸ் பண்றதுக்குமே வந்து இந்த ரைஸ் ஃபிளார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து சோடா வந்து ஆட் பண்ணிருப்போம். இந்த சோடா வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹெவியான பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து ஈவனா மாத்தி கொடுக்குறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல ஆட் பண்ணிருக்கிற எலுமிச்சையுமே வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் கிளியராகவும் மாத்தி கொடுக்கும். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட எல்போல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், என்னோட எல்போவுமே வந்து ஓரளவுக்கு டார்க்கா தான் இருக்கும். இப்போ இந்த எல்போல வந்து நான் இந்த பேக்கை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த பேக்கையும் ஆல்ரெடி நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டோம் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து கீழே போட்டுறாம அந்த எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்திலேயே அந்த பேக்கை கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு தொட்டு உங்களோட எல்போன் லெக்ல, அதுக்கப்புறம் உங்களோட கால் முட்டியில, கையோட விரலோட முட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. எதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா கொண்டுட்டு வரும். அந்த எல்போல உள்ள அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்க எல்போல உள்ள அந்த ஸ்கின்னும் வந்து நல்ல ஒரு ஈக்குவலான பிரைட்னஸ்க்கு வந்து வரும். ஸோ அதனால வந்து குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸ் ஆவது வந்து நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இதுல நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ரைஸ் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் கொண்டுட்டு வரும். ஸோ அதனால வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நல்லா ஒரு ஸ்க்ரப் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. வீக்லி வந்து ஒரு 3 டைம்ஸ் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் விட்டுடுங்க, எதுவுமே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் உங்க ஹேண்டை வந்து இங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட எல்போனில் வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த எல்போனில் வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த எல்போனில் வந்து நான் அப்ளை பண்ணலை. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. லைட்டா ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறனால
இங்க வந்து லைட்டா ஒரு பிரைட்னஸ் வந்து தெரியும். உங்களுக்கு கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த இடத்துல லைட்டா ஒரு பிரைட்னஸ் வந்து தெரியுது. இங்க நான் இந்த கையில வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இங்க ஒரு லைட்டான ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கு. இந்த பேக்கை நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணி பாருங்க. ரெகுலரா அப்ளை பண்ணும்போது உங்க எல்போன், முட்டி எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த பிளாக்னஸ்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் வந்து நல்லா ஒரு ஈவனா கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.